மில்லில் வேகமாக வேலையை முடிச்சாச்சுங்க. மில்லில் வேலையை முடித்தோடனே எப்போதும் பார்த்தோன்னா கோழியை பார்ப்போம், இல்லை மாட்டை பார்ப்போம், இல்லைன்னா ஆட்டை பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா புதுசாக நம்ம மீன் பண்ணை வச்சுருக்கோம். மீன் பண்ணையில் வந்து மீன் விட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆக போகுது. மீன் வளர்ந்துருக்கா வரல கூட சரியாக கவனிக்கல, ஏன்னா வேலை பொழுதெல்லாம் பார்க்கல. இன்றைக்கி வந்து மீன் பண்ணை பார்க்க போகிறோம். எங்கேப்பா போகிறோம் இன்றைக்கி? மீன் குட்டிக்கு போமா? சரி ரைட்டு வா, மீன் குட்டியில் போய் பார்ப்போம். நீ என்ன ரவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கப்பா? இது என்னப்பா இது? மீனுக்கு தவிடு போடுறோம். தீவனம் வந்து தீவனமாக போட போகிறோம். தீவனம் வந்துன்னா பச்சை நல்ல தவிடு அதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் தீவனமாக கொடுக்க போகிறோம். பார்ப்போம், போய் கொடுத்து பார்ப்போம். கிளம்பி என்னப்பா தேவையே? மீனுக்கு தீவனம் சவுண்டா சொல்லுப்பா. மீனுக்கு தீவனம் என்ன தீவனம் அது? கருக்கா தவிடு. சரி, கொண்டு போட்டு பார்ப்போம். இங்கேயே கீழே கொட்டி போறியா? அப்புறம் எங்கே போவா? என்ன பண்ணி போட்டு உள்ளே போனால் அப்புறம் எங்கே போவியா? ம், அங்கிட்டு போய் எட்டக்கு போய் போடுப்பா. அப்படி போடுப்பா, மேற்குமா போடு. எங்கே ஒரு மீனும் வரலையா? அங்கிட்டு போய் போடுப்பா, அங்கிட்டு போய் போடு. அப்போ தான் அங்கிட்டு நேராக வந்துடும். நேராக அங்கிட்டு ஓர்த்து போயிடும். மேற்கால் பக்கமே போடு, கிழக்கால போடாத. என்ன ஆகி பண்ணுற? மீன் வருதா இல்லையா? ம், என்னப்பா விளையாட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கேப்பா? அது என்னப்பா வயது தொப்பை இருக்காப்பா உனக்கு? தொப்பை நீட்டிட்டு நிற்கிது. ஆமாம், இல்லாட்டி பழனி படிக்கட்டு மாதிரி தான் கட்ஸ் வச்சுருக்க. தொப்பைப்பா, தொப்பை பாண்டி, தொப்பைப்பா. மீன் இப்போ நல்லா சொல்லி வாழ்த்துங்க. பாய் சொல்லுப்பா எல்லாத்துக்கும். போதும் பாய்ப்பா. போட பட்டுன்னு போட்டு இல்லை அப்படின்னா. ம், அது மீனுக்கு தீனி போட்டு முடிச்சாச்சா? என்னது? சரி, தீனியை போட்டு முடிச்சிட்டியா? போடலாமா வீட்டுக்கு? டவுசர் போடுறதுக்கு ஐடியா இருக்கா இல்லையா? இப்போ டவுசர் போடாமல் போகிறேன். எங்கே திங்குது? இன்னும் திங்கலப்பா. சரி, திட்டு போயிட்டு வருமா? வீட்டுக்கு போகலாமா? ஓகே, பாய். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் நிறையா வந்தால் நம்ம கோல்டு பட்டன் அடிக்கலாம். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.